காவல்துறை உங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னும் போது உங்களே நீங்கள் வந்து பவுன்சர்ஸை மட்டும் வச்சு நம்ப முடியாது இல்லை. பவுன்சர்ஸ்க்கு வந்து லீடரை பாதுகாக்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குமே வச்சு அவங்க எப்படி மொத்த க்ரௌடையும் பாதுகாக்கிறது அவங்களுடைய வேலை இல்லை. அப்போ தொண்டற்படை வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் இதனால் யாருக்கு என்ன லாபம்? இவங்களுக்கு ஒரு 39 பேர் இருக்கிறாங்க, காங்கிரஸில் ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதனால் இப்போதைக்கு அங்கே வந்து காங்கிரஸை ஆட்சி அமைக்க பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த பயனும் இல்லை. ஒரு காலத்திலும் தாவேகா பாஜக கூட்டணி இடம்பெறவே முடியாது. அது வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து என்னுடைய கொள்கை எதிரி, பாஜக எனது கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரின்னு சொல்லிட்ட பிறகு எந்த அடிப்படையில் அவங்க கூட கூட்டணி வைப்பீங்க? ரெண்டாவது எதற்காக? தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். இப்போ இந்த தாவக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து என்னவா இருக்கும்? இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து தாவக்கா வந்து பங்கேற்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, பங்கேற்காது. ஓகே, ஏன் பங்கேற்காதுன்னா தாவேக்காவோட நிலைப்பாடே நீங்கள் வந்து கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு தான், பாஜகவுடன் கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு தான். அப்போ அந்த நிலைப்பாடு வந்து பொய்யாயிடும்ல இந்த இதுக்குள்ள போய் நீங்கள் உட்காந்து பேசினா. இப்போ எல்லா கட்சியும் வந்து பங்கேற்கிறாங்க, அதில் நாமளும் ஒரு கட்சியை எதுக்கு பங்கேற்கணும்? அதனால என்ன வரப்போகுது? இப்போ நம்ம தரப்பு சொல்லணும்ல. 2,90,000 ஓட்டோ வந்து இங்கேயே வந்து முதல்வர் தொகுதியிலே உள்ள புகுத்திருக்காங்க. திமுக உண்மையிலே அரசியல் தான் பண்ணுது. இல்லை பீகாரில் எஸ்ஆர், ஓகே, இங்கேயும் தமிழ்நாட்டில் வரப்போகுது. இங்கே நீங்கள் உங்கள் பூத் ஏஜென்ட்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க வந்து விழிப்போடு இருந்தால் எல்லா கட்சியோட பூத் ஏஜென்ட் விழிப்போடு இருந்தாலே இதை தடுத்துட முடியுமே. நீங்கள் எதுக்கு இதுக்கு அனைத்து கட்சி கூட்டு போடுறீங்க? பாஜகவை எதிர்க்கிறோம் பார் அப்படின்றது தானே. அதனால் இது அரசியல் பண்ணுறாங்க, அதில் அது போகல, அவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு பக்கம் இந்த தொடர்ந்து இந்த ஊழல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நேரு சம்மந்தப்பட்ட அந்த ஊழல் இதெல்லாம் மடைமாற்றத்துக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடக்கிறாங்க. இல்லை, அனைத்து கட்சி கூட்டம் முன்பே அறிவிக்கப்பட்டது. ஓகே, ஆனால் இதை வந்து இதெல்லாம் அது பெரிய பெரிய அணுகுண்டு. இது லட்சுமி வெடி மாதிரி அதெல்லாம் டைவெர்ட் பண்ண முடியாது. அது தேவிர்சி 2 விஷயம் இதில் நேரு அரெஸ்ட் பண்ணால் கூட இதுவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். சிம்பத்தி அதிகமாகும். பாருங்க, மத்திய அரசு எங்களை ஒடுக்குகிறது, அதனால எங்களை மறுபடியும் தேர்வு செய்யுங்கள். இது நடக்க போகிறது மாநில அரசு, இது எதுக்கு மத்திய அரசு இங்கே கொண்டு வரீங்க? அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக இதெல்லாம் வந்து ஒரு மைலேஜ் தரும்னு அவங்க நம்புகிறாங்க. புரியுது. அந்த தாவைக்கில் வந்து இந்த 234 தொகுதியை வந்து 10 மண்டலங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கிறது வந்து சரியாக வருமா எலெக்ஷன் நேரத்தில் வந்து இந்த 10 மண்டல பொறுப்பாளர்கள் இருக்கும்போது? ஏன்னா இப்போ 234 தொகுதி வந்து ஒரு புதிய கட்சி, அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் நம்ம அது இல்லை இப்போ ஒரு கட்சின்னும் போது யார்கிட்ட யார் ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படும்ல உங்களுக்கு. யார் இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு ஒரு பாஸ் இருப்பார், அவர்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணணும். அவர் தான் அல்டிமேட்டாக பாஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பாஸ் இருப்பார். இந்த ஹைரார்கி இப்படி தானே போவோம். இப்போ எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர், அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது, இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியங்க. இது எல்லா கட்சியிலையும் இருக்கும், கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயும் இருக்கும், அரசு நிறுவனங்கள்லேயும் இருக்கும். அப்போ இது வந்து அந்த கட்சியோடைய செயல்பாடு இருக்குல்ல, அந்த செயல்பாட்டை இலகுவாக்குறதுக்கு, இல்லைன்னா அதில் குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த டிவிஷன் ஆஃப் ஹைரார்கின்றது ரொம்ப முக்கியம். அதை தான் இப்படி பண்ணியிருக்காங்களே ஒழிஞ்சு இதற்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது, அந்த குழுவே பார்த்தீங்கன்னா அன்றாட அப்படின்றதான் கட்சி நிகழ்வுகளை எப்படி வந்து செயல்படுத்தணுன்றதுக்காக தான் போடப்பட்டது. இப்போ யார்கிட்ட யாருக்கு மேலே அப்படின்றத உங்களுக்கான எனக்கான பணிகள் என்ன, நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, நான் செய்கிறேன்னா செய்து முடிச்சிட்டானான்னு யார் சூப்பர்வைஸ் பண்ணுறது, யார்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுறது, இதுக்கான அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் அது. இப்போ தாவைக்கல் வந்து புதிதாக வந்து ஒரு அணி வந்து உருவாகிறதா வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி நடந்த இந்த துயர சம்பவம்லாம் நடக்காமல் இதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு தொண்டர் அணின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வச்சு ஒரு அணி வந்து உருவாக்கப்படுதா சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருக்கணும். இவ்வளோ லேட்டாக வந்து பண்ணுறாங்க. இல்லை, லேட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கட்சி வந்து 2 வருஷத்தை கூட கம்ப்ளீட் பண்ணல. புரியுது. இப்போ நான் வந்து தொடக்கத்திலேருந்து சொல்லிக்கிட்டு தொண்டற்படைன்றது எல்லா கட்சிகள்லையும் இருக்குது.
புரியுது. அவங்களுக்கு ஒரு தனி யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ நீங்கள் அறிவாலயம் போனீங்கன்னா பார்த்துக்கலாம், கருப்பு சகுப்பில் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போட்டு, ஆனால் அது ஃபிட் ஆகாதுன்னு வைங்க, அவங்களுக்கு சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் தொடர்படை, டெலிஃபோன் எடுக்கிறதுலேருந்து வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறதெல்லாம் அவங்க தான். ஐ மீன் அப்படி இப்போ அவங்க தான் நாளைக்கு ஏதாவது அறிவாலயத்தை யாராவது தாக்க வர்றாங்கன்னா டப்புன்னு அவங்க தான் போய் முதல் வரிசையில் நிற்பாங்க. புரியுது. காவல்துறையும் இருப்பாங்க, இப்போ அவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி மதிமுகவில் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் செம்படைன்னு இருக்குது, மதிமுகவில் இருக்குது, விசிகாவில் இருக்குது, நாம் தமிழ் எல்லா கட்சியிலையும் இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இவன் நம்ம கட்சிக்காரன் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 500லேருந்து 1000 பேர் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வைக்கணுன்றது நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அது செயல் திட்டத்துக்கு வருது, நல்லதுன்றேன் சார். ஸோ தட் த சேஃப்டி இஸ் என்ஷோர்டு. இப்போ நம்மள வந்து இப்போ வந்து டுவல் அத்தன்டிகேஷன் இருக்குதா இல்லையா? முன்னாடி பாஸ்வேர்டு மட்டும் போட்டுட்டு போயிருந்தோம், அது சரியில்லை, அதையும் ப்ரீச் பண்ணுறாங்கன்னும் போது இப்போ டுவல் அத்தன்டிகேஷன். அதான் சேஃப்டி மெஷர் தானே. ஜெயலலிதாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோப் போடுவாங்க, அந்த ரோப் செக்யூரிட்டி இருக்கும். 1000 பேர் கூட தள்ளிட்டு வந்தாலும் அந்த கமாண்டர்ஸ் வந்து அந்த ரோப்பில் கூப்பிட்டு அந்த பக்கம் யாரையும் உள்ள போட, அவன் அந்த கமாண்டர்ஸுக்கு தெரியும் இவன் ரிப்போர்ட்ரு, இவனை வந்து அனுப்பணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை ஒருத்தனுக்குன்னா அந்த ரோட்லேயே நடந்தால் கூட கமாண்டர்ஸ் ரோப் போட்டுருவாங்க. அந்த ரோப்பை சுற்றி ரோப்புக்குள்ளே ரிப்போர்ட்டர்ஸ் நிற்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரோப்பை கரெக்டாக விலக்கி விட்டு அனுப்பிடுவாங்க. பொதுமக்கள் வர முடியாது. அதுக்கு அடுத்த 2வது லைன் செக்யூரிட்டி இருக்கும். அப்போ காவல்துறை உங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னும் போது உங்களே நீங்கள் வந்து பவுன்சர்ஸை மட்டும் வச்சு நம்ப முடியாது இல்லை. பவுன்சர்ஸ்க்கு வந்து லீடரை பாதுகாக்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும் வச்சு, அவங்க எப்படி மொத்த க்ரௌடையும் பாதுகாக்கிறது அவங்களுடைய வேலை இல்லை. அப்போ தொண்டற்படை வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ தொண்டற்படை தான் எல்லாமே வந்து பார்த்துக்கணும் வந்து சொல்கிறாங்க தொடர். இப்போ அஜித் அவர்களுக்கும் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து சந்தித்து பேசுகிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவம் குறித்து பேசாமல் அமைதியாக இருக்காரு. எல்லாமே வந்து ஒரு மண்டபத்துக்குள்ளேயே முடிச்சுறாங்க, வெளியே வந்து எதுவுமே சொல்ல. டெஃபினட்டாக ஹி ஹேஸ் டு மீட் த ப்ரெஸ். அவர் கண்டிப்பாக செய்தியாளர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். அதை வந்து அடிக்கடி பண்ணணும். அடிக்கடி பண்ணால் பல்வேறு விமர்சனங்கள் would have been thrashed. அதெல்லாம் த்ராஷ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். கூட்டணி பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ அவர் ப்ரெஸ் மீட் பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன். வெகு விரைவில் அடிக்கடி சந்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளோ நாள் சந்திக்காமல் இருந்தார் நினைக்கிறேன்? அது என்னென்னு உண்மையிலே தெரியல. அவருக்கு சொல்லப்படலையா, அதோட முக்கியத்துவம் அவர் புரிஞ்சிக்கலையா, இல்லை என்னன்றது உண்மையிலே எனக்கு தெரியல. பட் தட்ஸ் அ ஒன்லி கிரே ஏரியா நவ். இப்போதைக்கு நான் பார்க்குறது அது மட்டும்தான் கிரே ஏரியா. அதை அட்ரஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்சுது. இல்லை ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு விஜய்க்கு ஒரு பயம் இருக்கிறது, அதனால தான் சந்திக்காமல். பயம் இருக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. எதுக்கு பயப்படுறாரு? இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்கும்போது ஒரு 10 ரிப்போர்ட்டர்ஸை பார்க்குறதுல எதுக்கு பயம் இருக்க போகுது? தட்ஸ் மேபி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இப்போ வர்ற அண்மை காலத்தில் வர்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களே, அவங்க அதை வந்து அதோட முக்கியத்துவம் தெரியாமல் அதை வேணான்னு தவிர்ங்கன்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை சந்திக்கல. சந்திச்சிருக்காரா? இல்லை. ஓ மை காட்னு ஓட்டுருவார். அதே மாதிரி தான் அதே பிரசாந்த் கிஷோர் தான் நம்மளுடைய சிஎம்முக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ப்ரெஸ் அவர் சந்திச்சிருக்காரா பிஎம், நம்ம சீஃப் மினிஸ்டரு? எங்கேயாவது வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் அது வந்து தம்பி நீங்கள் 2வது கேள்வி கேட்கணும், நானே அது பதில் சொல்கிறேன் அப்படின்றது இல்லை. ப்ராப்பரான செய்தியாளர் சந்திப்பு என்பது அறிவாலயத்தில் உள்ள ப்ரெஸ் ரூம்லேயோ இல்லை செக்ரட்டேரியட்டில் இருக்கிற ப்ரெஸ் ரூம்லேயோ இன்றைக்கி வந்து முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பத்திரிகை நண்பர்கள்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்து அப்படி ஒரு சந்திப்பு இந்த 5 வருஷம் முடிய போது நடந்ததே இல்லை. அவரும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பி தான் அவர் தான் பின்னாடி இருந்தார். அப்போ இது மாதிரி தேர்தல் என்ன சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுக்கலையோ என்னன்றது அந்த கேள்வியை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். புரியுது. இந்த நவம்பர் 5ஆம் தேதி வந்து தாவேக்காவோட அந்த பொதுக்குழு செயற்குழு வந்து நடைபெறுது. இதை எப்படி பார்க்குறீங்க? சிறப்பு பொதுக்குழு. ஐ திங்க் தே ஹேவ் இந்த இப்போ அண்மையில் நடந்த டெவலப்மெண்ட்டை மையப்படுத்தி அந்த செயற்குழு பொதுக்குழு தான் நினைக்கிறேன். பொதுக்குழு அதுக்காகவே கூட்டப்படுக்கலாம். அதில் அவங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதற்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்லாம் அவங்க விரிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பொதுக்குழுவில் வந்து ஆனந்த் அவர்களை வந்து மாற்ற போகிறாங்களே, ஆனந்த் அவர்களுக்கு வந்து விஜய் ஒரு செக் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி செய்தி வருது. அப்படி தெரியலங்க. அப்படின்னு தான் இந்த நீங்கள் சொன்னீங்களே இப்போ போட்ட குழு, அதில் ஆனந்த் தானே முதன்மையாக இருக்கிறாரு. புரியுது. ஏன் இப்போ ஆனந்த் அவர்களும் இந்த அளவுக்கு வந்து கார்னர் பண்ணுறாங்க? மீடியாக்கள் இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் இருக்கட்டும், இப்போ எல்லா கட்சிக்கும் பொதுச் செயலாளர் இருக்காங்க, அவங்களெல்லாம் இந்த அளவுக்கு காரணம் செய்யப்பட்டாங்கன்றது வந்து நமக்கு தெரியும். அவர்கிட்ட ரொம்ப அதிகம் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. அந்த எதிர்பார்ப்புக்கு அந்த எதிர்பார்ப்பை கிட்ட கூட அவர் வந்து நெருங்க முடியாமல் இருக்குது. புரியுது.
திடீர்னு வந்து அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கட்சி ஆஃபீஸ்க்கு வரான், ஒருத்தன் காலில் விழுந்து விழுகிறான். இதெல்லாம் வந்து அநாகரிகம் இல்லையா? புரியுது புரியுது. அப்போ இது மாதிரிலாம் நடக்கும்போது அவர் வந்து ஒன்று தடுத்துருந்துருக்கணும். இல்லைனா இது சொல்கிறேன், இது மாதிரியெல்லாம் பப்ளிக்கில் வெளியில் செய்திகள் போகும்போது அவர் இவ்வளோ பெரிய இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்த போகிற இந்த இயக்கத்திற்கு அவர் சரியான ஆள் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புது. அது கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு மதுரை மாநாட்டில் தான் நினைக்கிறேன் விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆஃப்டர் ஆல் ஆனந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இதை நடத்திட முடியுமா அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதுக்கும் ஒரு இன்னர் மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். புரியுது. இப்போ இந்த நவம்பர் 14க்கு பிறகு வந்து காங்கிரஸ் வந்து திமுக வந்து கழட்டி விட்டுரும், தாவேக்கா கூட இந்த கூட்டணி வந்து அமைக்கும் சொல்லிட்டு ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது. இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு இங்கே வந்து தாவேக்கா கூட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஓகே, அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஓகே, பட் இதில் யாருக்கு என்ன லாபம் அப்படின்றது தான் வந்து இங்கே வைக்கப்பட வேண்டிய கேள்வி. இப்போ காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் இதனால் யாருக்கு என்ன லாபம்? இவங்களுக்கு ஒரு 39 பேர் இருக்கிறாங்க, காங்கிரஸில் ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதனால் இப்போதைக்கு அங்கே வந்து காங்கிரஸை ஆட்சி அமைக்க பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த பயனும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கும் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைப்பதற்கும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெறுவதற்கும் இந்த 3 ஆப்ஷனுக்கும் விஜய் உதவுவார். புரியுது. ஆனால் திமுக உதவாது. புரியுது. சரி, திமுக வந்து காங்கிரஸை வெற்றி பெற செய்வோம் கேரளாலன்னு உறுதிமொழி கொடுக்க முடியுமா? முடியாது. பாண்டிச்சேரியில் எதிர்த்து தான் வேலை செய்வாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் 66க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெறுவதும் ரொம்ப நாள் வந்து தக்க வைத்து கொண்டிருந்த பாண்டிச்சேரியை இழந்ததையும் கேரளாவில் மீண்டும் வெற்றி பெறுவதற்கும் தாவேக்கா உதவும் இல்லையா? அப்போ இது வந்து 2 பேருக்குமான வின் சுச்சுவேஷன். அதை ஏன் காங்கிரஸ் அதை நோக்கி போகும்ல? ஆனால் அது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. அங்கேருந்து கழட்டிட்டு வர்றது இல்லை, திமுக கழட்டி விட்றது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா அங்கேயே நிறையா திமுக அணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் உள்ள டிஎன்சிசி பிரசிடென்ட்டே திமுக காங்கிரஸ் பிரசிடென்ட் மாதிரி தானே இருக்கிறாரு. அதனால் எல்லா ஊர்லேயும் இப்படி இருப்பாங்க. பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் தட் இஸ் பெட்டர் ஃபார் போத் ஆஃப் தெம், தாவேக்காக்கும் சரி காங்கிரஸும் சரி, அது ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஆனால் இன்னொரு புறம் வந்து பாஜக கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் கூட இந்த நேர்காணல் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதுலேயும் இது குறித்து இந்த கேள்வி என்ன சொல்லியிருந்தார், அதுக்கு விரிவுபடுத்த நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரும் மறுக்கல அதை இல்லை. தாவேக்கா சைட்லேருந்து இப்போ அண்மையில் செய்தியாளரை சந்திச்ச நம்ம சிடி நிர்மல்குமார் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, ஸ்டேட்டஸ்கோ அப்படியே தான் மெயின்டைன் ஆகுதுன்ட்டு. ஒரு காலத்திலும் தாவேக்கா பாஜக கூட்டணி இடம்பெறவே முடியாது. அது வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து என்னுடைய கொள்கை எதிரி, பாஜக எனது கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரின்னு சொல்லிட்ட பிறகு எந்த அடிப்படையில் அவங்க கூட கூட்டணி வைப்பீங்க? ரெண்டாவது, எதற்காக? பாஜக இங்கே வந்து ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா? இல்லை. அப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே. அவங்கள தூக்கிட்டு போய் சுமந்து என்ன பிரயோஜனம்? அது தேவையில்லாத விஷயம். டெஃபினட்டாக அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடக்கவே நடக்காது. இல்லை, இப்போ இந்த தேர்தல் முடிந்து இந்த தொங்கு சட்டமன்றம் நடந்தால் அப்படி இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஒரு அசம்பிளி நம்ம ஊரில் சொல்கிறீங்களா, அது வந்தால் நிலைமைகள் வேறங்க. அப்படி தாங்க வரணும். அப்சல்யூட் பவர் ஒருத்தன்ட்டு போகவே கூடாது. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குன்னா நீ எப்படியாவது நம்ம ஆட்சியை வச்சுக்கணுண்டான்ற மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தப்பு நடக்காது. மக்களுடைய அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வரணும், மக்கள் நலனுக்கான வேலைகள் தொடங்கும். அப்படி இருக்கிறது நல்லது தான். புரியுது தோழர். பொறுத்து வந்து பார்ப்போம் தோழர் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் தோழர். ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ.